தீபாவளிக்கு மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் மார்க்கெட் போயிட்டு இருந்தேன். அங்கே போனால் நம்ம கண்ணில் மாட்டினது இந்த நத்தை. இந்த நத்தை பார்த்திங்கன்னா எல்லாமே உயிரோடு இருக்குது. இதெல்லாம் வந்து கடலில் வாழ்கிற நத்தை போல். இது வந்து பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எல்லாமே மூவ் ஆகுது. இது எப்படி நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னு தெரில. நமக்கு தான் மீன்னா எங்கே போனாலும் கண்ணில் பட்டுருது. அதே மாதிரி தான் இதுவும் கண்ணில் பட்டுருச்சு. நம்மக்கிட்ட சால்ட் வாட்டர் டேங்க் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா இந்த மீனை வந்து நான் தூக்கிட்டு வந்து வீட்டிலையுமே வளர்த்துருப்பேன். இந்த நத்தை ஆக்சுவலாக உங்களில் எத்தனை பேர் வளர்த்துருப்பீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் மீன் மார்க்கெட் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து கேலாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்கிற வெட் மார்க்கெட் தான் இது. அங்கே போனால் மீன்லாம் பயங்கர பெருசாக இருந்தது. ரேட்டுமே பயங்கர அஃபோர்டபுளாக இருக்கும் மற்ற மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்ப. இதெல்லாம் பாருங்கள், $3.80 $3.80 ஆல்மோஸ்ட் ஒரு $250 தான் வருது. இந்த மாதிரி வந்துட்டு மீன் வந்து எல்லா மீனும் இங்கே ஒரே இடத்துலையே கிடைக்கும். இங்கே வந்து ஏகப்பட்ட க்ரௌட் இருக்கும். ஆனால் இடம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலாம் முடியாது. இங்கே கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். அங்கே அடியில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்கும். இங்கே மோஸ்ட்லி வந்துட்டு சைனீஸ் பீப்புளோ மலாய் பீப்புளோ இவங்க வந்து சீ ஃபுட் வந்து பயங்கரமாக விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த மீன் பாருங்களேன், நம்ம டேங்க்கில் வளர்க்கக்கூடிய மீன் மாதிரியே இருக்குது. பயங்கர அழகாக இருக்குது. இந்த மீனை வந்துட்டு சாப்பிட்றாங்க. எப்படி தான் சாப்பிட மனசு வருதுன்னு தெரில அவங்களுக்கு. ஆனால் ஐ மீன் நம்மளும் மீன் சாப்பிட தான் செய்வோம். இந்த மீனை சாப்பிட்றதுக்கு சொல்கிறேன். அந்த மீனை நம்ம டேங்க்கில் பார்த்த மீன் மாதிரி இருக்குது, அழகு மீன் மாதிரி இருக்குது. அதையுமே வந்துட்டு இது பண்ணுறாங்க. இதுக்கு பேர் வந்து டோவசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரெஞ்ச் குசினில் வந்து பயங்கரமான எக்ஸ்பென்சிவான மீன். ஆனால் இங்கே பாருங்கள், வந்து $3 தான் போட்டிருக்காங்க. இந்த ரேட்டுக்கு அதை எப்படி தான் கொடுக்குறானுங்கன்னு தெரில. இங்கே வந்து எல்லா மீனையுமே வந்துட்டு பாத்தாங் ஃபில்லெட்டு இதை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, கூறு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு